நோன்பு நேரத்தில் இஃப்தார் டயத்தில் கஞ்சிக்கு நோன்பு திறக்கிறதுக்கு பஜ்ஜி சம்சா போண்டா இப்படி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி நம்ம ஒரு நாளைக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்து சாப்பிட்றலாமா அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு யோசனை ஒன்று தோணுச்சு. சரி வாங்க இதை எப்படி நம்ம டேஸ்ட்டாக நோன்பு திறக்கிறதுக்கு செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நோன்பு டயத்தில் இதுவும் இல்லாமல் சரியான வெயிலாக இருக்குது. இந்த வெயிலில் கிச்சனில் நின்று வேலை பார்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான எண்ணெய் அதிகமாக இல்லாமல் ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிட்றலாம். இதுக்கு நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்துருக்கிறேன். கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு சீனி இதெல்லாம் சேர்த்துருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் சாஃப்டாக இருக்கிறதுக்காக. இப்போ நான் இதில் முக்கியமாக ஈஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன். பன்னு மாதிரி நமக்கு சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் ஈஸ்ட் இல்லைனாக்கா சோடாப்பூ கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. அது கூடவே தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு பிசைஞ்சு வைங்க. ரொம்ப சாஃப்டாக வந்துடும். மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப ஈர்களாக சப்பாத்திக்கு பூரிக்கு பிசைகிற மாதிரி பிசையாமல் அதை விட கொஞ்சம் லேசாக மாவு இருக்கிறது மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. நீங்கள் இதில் மைதா மாவில் கூட செஞ்சுக்கலாம். நம்ம மைதா மாவில் செய்யாதனால இப்போ கோதுமை மாவில் செஞ்சுட்டு ஒரு 2 மணி நேரம் இதை அப்படியே மூடி வச்சுருவோம். நல்லா இது சாஃப்டாக இன்னும் வரும். ஈஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால. நீங்கள் தயிர் சேர்த்துருந்தாலும் மாவு நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இதை கொஞ்சம் சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். சப்பாத்திக்கு நம்ம உருண்டை போடுறது மாதிரி அந்த அளவுக்கு உருண்டையை போட்டுக்கோங்க. மைதாவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதை விட கொஞ்சம் சின்ன உருண்டையாக போட்டுக்கோங்க. கோதுமை மாவு அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு உருண்டையை போட்டிருக்கிறேன். இதுக்கு உள்ளே நம்ம ஸ்டஃப்பிங் வைக்கிறதுக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸாக உள்ளதை வேக வச்சு தோல் உரித்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கையால் நீங்கள் மசிக்க முடிஞ்சாலும் நல்லா கையால் பிசைஞ்சு மாவில் நமக்கு உள்ளே உங்களுக்கு உருளைக்கிழங்கு தெரியாத அளவுக்கு மசிஞ்சு வரணும். கட்டியாக இல்லாத அளவுக்கு இப்போ நல்லா மசிச்சாச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக நம்ம காய்கறியை சேர்த்துக்குவோம். காய்கறி உங்களுக்கு குடமிளகா சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு பச்சை பட்டாணி கேரட்டு வெங்காயம் இதில் மல்லித்தலை சேர்த்துருக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா சேர்த்தோம்னா உங்களுக்கு அதுவும் சேர்ந்து வாயில் கடிபட்டுரும். உங்களுக்கு அதனால் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை சேர்க்கல. இப்போ எல்லாத்தையுமே சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கங்க. இப்போ இதில் மசாலா சேர்த்துருவோம். மசாலா உங்களுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். இதில் நீங்கள் சாட் மசாலா இருந்தால் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மசாலா நம்ம உருளைக்கிழங்கு வெங்காயம் காய்கறி இது எல்லாமே நமக்கு நல்லா கலந்து வரணும். நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்போ இதை சின்னதாக உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்குவோம். இப்படி கையில் நம்ம எண்ணெயை தடவிட்டோம்னா கையில் ஒட்டாது உங்களுக்கு. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சதை விட உருண்டை இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு. இப்போ நம்ம மாவில் ஈஸ்ட்டு போட்டிருக்கிறதுனால நல்லா பன்னு மாதிரி உங்களுக்கு உப்பி வரும். அதனால தான் இப்போ இதுவே நீங்கள் மைதாவில் செஞ்சாக்கா மைதா மாவை விட உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பிங் கொஞ்சம் அளவு ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ மாவு உள்ளார நம்ம இந்த உருண்டையை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இந்த அளவுக்கு மாவு எப்படி ரப்பர் மாதிரி உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள். இது ரேஷனில் வாங்கின கோதுமை மாவு தான் உங்களுக்கு. இது கூடவே நான் கொஞ்சமாக கொண்டக்கடலையும் ஓமம் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இந்த மாவில் சப்பாத்தி பூரி இதெல்லாம் செய்யும் போது நல்லா உங்களுக்கு பூரியும் உப்பி வருது. சப்பாத்தியும் நல்ல சாஃப்டாக அதுவும் உங்களுக்கு பூரி மாதிரி பன்னு மாதிரி வருது. இப்போ உள்ள ஸ்டஃப்பிங்கை வச்சுட்டு நம்ம உருண்டையாக உள்ளதை இப்படி உங்களுக்கு கொஞ்சம் பன்னு மாதிரி இப்படி தட்டி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொன்றையும் எடுத்து செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி உங்களுக்கு மைதா மாவில் நமக்கு இப்படி மாவு ஒரு இழுத்தது மாதிரி ரப்பர் மாதிரி வருமோ அதே மாதிரி பக்குவத்தில் உங்களுக்கு மாவு வருதுன்னு பாருங்கள். இப்போ இது உள்ளார நம்ம இந்த உருண்டையை வச்சுட்டு நல்லா மூடிக்கங்க. உருண்டையில் நமக்கு உள்ள மசாலா வெளியில் வந்துடாத அளவுக்கு நமக்கு உருண்டையை நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு சப்பையாக இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த பன்னு மாதிரி நம்ம உருட்டிட்டு
கொஞ்சம் இந்த மாதிரி சப்பையாக தட்டி அதையும் தூக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பன்னெல்லாம் நம்ம எடுத்து வைக்கும் போது இந்த தட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த தட்டுலையும் எண்ணெயை தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மாவு உங்களுக்கு நல்லா பஃப்னு உப்பி வரும். இப்போ இட்லி சட்டியில் நம்ம தண்ணி வச்சு அதை கொதிக்க வைக்கணும். அந்த நேரத்துக்கு மாவு ஊறட்டும். இப்போ ஒரு துணி போட்டுக்கோங்க இட்லி தட்டில். இதுவே இட்லி குக்கர் மாதிரி இட்லி தட்டில் ஓட்டை இல்லாமல் இருந்துச்சுனாக்கா அதில் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த பன்னை ஒவ்வொன்றா எடுத்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஒவ்வொரு குழியிலையும் ஒன்று ஒன்று வச்சு அடுக்கி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதி வந்து சூடு வரட்டும். அதுக்கு பிறகு தான் நம்ம இந்த பன்னை எடுத்து வைக்கணும். இந்த பன்னும் நமக்கு ஒன்று மேலே ஒன்று ஒட்டக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். இப்போ இது 6 குழி உள்ள தட்டுங்கிறதுனால நம்ம 6 வச்சுட்டு இதுக்கப்புறம் மூடி வச்சுருவோம். கீத்தட்டில் நான் வைக்கல, மேலே உள்ள தட்டில் மட்டும்தான் வச்சுருக்கிறேன். இப்போ வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. கொழுக்கட்டை எந்த அளவுக்கு நமக்கு வெந்து வரமோ அந்த அளவுக்கு இந்த மாவும் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள் மாவு எப்படி வெந்து வந்திருக்கு அப்படின்னு. கையில் எந்த அளவுக்கு ஒட்டாமல் இருக்குன்னு, மாவும் உள்ளே போகாமல் அந்த மாதிரி இருக்குன்னு, கை விரல் அப்படியே உள்ளே போகக்கூடாது. இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது வரைக்கும் என்னோடய வீடியோவில் எண்ணெய் அதிகமாக இல்லாத பொருளாக தான் நான் செஞ்சுட்டு வரேன். எண்ணெய் அதிகமாக ஊற்றாமல் உப்பு காரம் இதெல்லாம் சேர்க்காம ரொம்ப சிம்பிளான சமையலாக தான் பண்ணிட்டு வரேன். வெயிட் லாஸ் ரெசிப்பியும் நிறைய போட்டிருக்கிறேன். இப்போ இந்த பன்னை பார்த்தீங்கன்னாக்கா 1 சாப்பிட்டாலே போதும், அந்த அளவுக்கு நமக்கு வயிறு ஃபில்லிங்காக ஆகிடும். நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்க்காம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெயை நம்ம மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றாமல் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருந்தால் போதும். எண்ணெயை நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். இது எவ்வளோ உங்களுக்கு எண்ணெய் இழுத்துருக்கு அப்படின்ட்டு. இது வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால எண்ணெய் நமக்கு குடிக்கவே குடிக்காது. ஃபுல்லாக நம்ம எண்ணெயில் நம்ம போட்டு பொரித்து எடுக்கும் போது அப்படியே எண்ணெய் இழுத்துரும். இதை அப்படியே லேசாக மூடியை போட்டு அப்படியே மூடி வைங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ திருப்பி விட்டு பாருங்கள், கொஞ்சம் லேசாக சவுந்திருக்கும். நீங்கள் அதே மாதிரி மறுபடியும் மூடியை போட்டு மூடி வச்சுருங்க 2 நிமிஷம். திருப்பி இதே மாதிரியே செஞ்சிட்டே இருங்க. நம்ம ஏற்கனவே நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். எண்ணெயும் அதிகம் இழுக்காது. இதை நம்ம அப்பளம் இடுக்கியால் இந்த மாதிரி இடுக்கியில் எடுத்துட்டு ரவுண்டு ஷேப்பில் இந்த மாதிரி சுற்றி சுற்றி வச்சு லேசாக வேக விடுங்க. அப்படியே பன்னு மாதிரி சீக்கிரமாக நமக்கு செவந்து நல்லா வெந்து வந்துடும். இந்த ரமலான் மாதத்தில் இன்னொரு முக்கியமான செய்தி, நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் இல்லை கவலையாக இருந்தாலும் எடுத்த உடனே நம்ம கூட யார் நெருக்கமாக இருக்காவோ அவங்கள்ட்ட தான் நம்ம போய் சொல்லுவோம். நம்ம கவலையும் நம்ம சந்தோஷத்தையும் கணவர்கிட்டையோ நம்ம ஃப்ரெண்டுகிட்டையோ நம்ம சொல்லுவோம். ஆனால் அதை விட நெருக்கமாக நம்ம பிடரி நிரம்ப விட நம்ம அருகாமையில் இருக்கிற இறைவன்கிட்ட தான் நம்ம முதல்ல சொல்லணும். இனிமேல் எந்த கவலையாக இருந்தாலும் எந்த சந்தோஷமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யார் கூடவும் ஷேர் பண்ணிக்காதீங்க. நம்மளை படைச்ச இறைவன்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்குவோம். கவலையாக இருந்தாலும் நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அதை கொடுக்கறதும் இறைவன் தான், நம்ம கவலையை நீக்கிறதும் இறைவன் தான். இப்போ எல்லா பன்னும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான அடுத்த இஃப்தார் ரெசிபியோட பார்க்கலாம், சரியா?